அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றையிலிருந்து ஆரம்பமாகிறதுங்க தங்களுக்கு விடிவு காலம் பிறப்பதற்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் என்னென்ன, வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் பயணங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க. நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க. இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர் தக்க வைத்துக் கொள்வீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க. கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளையும் அடைவாங்க. மேலிடத்தின் மூலமாக தங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியங்க.
வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படுங்க. நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போகும் முன்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே நேரம் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாங்க. எதை பேசினாலும் அவமானம் அப்படின்ற இருந்த நிலை சற்று மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் தங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பரம்பரை சொத்துக்கள் தங்களை அடைய நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தரும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். இருந்த வியாபாரமோ தொழிலையோ இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் தென்பட ஆரம்பிக்குங்க. லாபம் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளும் நீங்க பெறுவீங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும். வேலை பளு சற்று குறைய ஆரம்பிச்சிடும். பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமா திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல எதிர்பார்த்த பணம் சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம்.
குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இளைய சகோதர சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும். கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படத்தான் செய்யும்.